அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம காம்படிஷன் வச்சிருந்தோம், அதாவது கேம். அந்த கேம்ல இப்போ சையத் ராபியா வர போறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போ சொல்ல போகிறது முதலாக படித்த களிமண்ணால் படித்த ஒரு மனிதனை பற்றி தான். அல்லாஹ் முதலாக களிமண்ணால் ஒரு மனிதனை படைத்தான். அந்த மனிதன் பேர் தான் ஆதம். அந்த மனிதனை படைச்சி உள்ளங்கையில் வைத்து எல்லா மலக்குமார்களும் எல்லாரையும் சஜ்தா செய்ய சொன்னான். எல்லாம் செய்யும்போது ஷைத்தான் மட்டும் செய்யலை. அல்லாஹ் கேட்டா ஏன் நீ செய்யலன்ட்டு. அப்போ சொன்னான், நான் நெருப்பால் படித்தேன், இவன் வெறும் களிமண்ணால் தான் படித்தேன், நான் எதுக்கு இவனுக்கு சஜ்தா பண்ணணும்னு சொன்னான். அதனால அல்லாஹ் நீ இவனுக்கு சஜ்தா பண்ணுறியா இல்லை வெளியே போறியான்னு சொன்னோம். சஜ்தா நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால அல்லாஹ் அவனை தூக்கி நரகத்தில் போட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக வரப்போகிறது அனீஸ் பாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போ அனீஸ் ஃபாத்திமா பேசுகிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது ஹதீஸ். சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய மறைவதற்கு முன்பும், அதாவது ஃபஜரும் அசரும் தொழுபவர் நரகத்தில் நுழைய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறத்தாம் கேட்டதாக ஹஸரத் ருவைபா அவர்கள் கூறுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ இப்போ சொல்ல ஹதீஸ் வரப்போறது முகமது உஸ்மான் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் தொழுகையை பற்றி பேச போகிறேன். தொழுகையில் 5 வேளை. அந்த 5 வேளையில் ஃபஜர், லுஹர், அசர், மக்ரிப், இஷா. இந்த தொழுகைக்கு பின் ஆயத்துல் குர்சி ஓத வேண்டும். ஆயத்துல் குர்சி ஓதினால் எந்த நெருக்கமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக சொர்க்கத்தில் நுழையலாம். இதை நீங்கள் மறக்காம உங்கள் வீட்டிலும் உங்கள் எங்க இருந்தாலும் தொழுகை முடிஞ்ச உடனே இதை ஓதுங்கள். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ அடுத்ததாக ஹதீஸ் சொல்ல வரப்போகிறது உமேரா ஃபாத்திமா அவர். அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுகைக்கு பின்னால் தொழுகைக்கு ஹாய் அஸ்ஸலாமு. இப்போ ஹதீஸ் சொல்ல வரப்போகிறது. ஹதீஸ் அவர்களுக்கு வராததுனால துஆவை மாற்றி சொல்லியிருக்கார்கள். அந்த துஆவை நீங்க எல்லாரும் கேட்டு மகிழ்ச்சி அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நான் சொல்ல வைக்கிறது தொழுகைக்கு முன்னாடி துவா. أعوذ بكلمات بسم الله الرحمن الرحيم أعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ இவங்க எல்லாரும் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.